இந்த படத்தை தயாரித்த பிக்வே பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் சபாபதி அவர்கள், இயக்கம் ஜிஆர்எஸ். வித்தியாசமாக ஒரு சின்ன பையன். நான் சில டைம் வந்து அவரை வேடிக்கையாக இருக்கும் அவரை பார்க்குறதுக்கு, நடிச்சுக்கிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பார். பட் உண்மையிலே ரொம்ப திருப்தியாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அண்டு அவருக்கு துணையாக இருந்த ப்ரொடியூசர் சபாபதி அவர்களுக்கும் என்னுடைய நான் உண்மையே ஒரு இவ்வளோ நம்பிக்கை அவர் மேலே வச்சு இவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசமான மண் வாசனை உள்ள கதையை அவர் சப்போர்ட் பண்ணி எடுத்து மக்களிடம் இவ்வளோ கரோனா அது இது லாக்டவுன் எல்லாமே மீறி எல்லாத்தையும் தாங்கி இவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சி இந்த படத்தை இவ்வளோ நல்லபடியாக ரிலீஸ் பண்ண தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் உயிர் நாடி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இளையராஜா. ஐ நியூ தட் அந்த ஒரு படத்தோட வேலை வந்து ஒரு 50%னா இப்போ நம்ம 100% தான் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது இருக்கும் இல்லையா. ஆனால் இளையராஜா சார் வந்ததுக்கப்புறம் இட் பிகேம் 150%. ஏன்னா அவர் அந்த 100% அவர் கொடுத்துட்டாரு, மீதியெல்லாம் நாங்கள். அவருடைய பாடல்களில் வந்து இன்னும் வந்து அந்த அவங்க லவ்லினுக்கும் கிருஷ்ணாவுக்கும் இருக்கிற அந்த ரொமான்டிக் சாங்கும், அந்த தாயை பற்றி பாடுற ஒரு பாட்டும் இன்னும் மனசில் இருந்து, அது இளையராஜா சாரோட மேஜிக். அது ஒரு பாட்டு மனசில் இறங்கிடுச்சுன்னா அது அங்கே அப்போ விட்டு போகவே போகாது. அது அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே இருக்கும். ஸோ அந்த அவர் வந்தது வந்து கிருஷ்ணாவுக்கு ஒரு பெரிய ஒரு கொடுப்பனைன்னு நான் சொல்ல வேணும். ஏன்னா அவர் வந்து அந்த மேஜிக், அந்த ரீரெக்கார்டிங்கும், அந்த சில சீனில் அந்த இம்பார்ட்டன்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாரு பாருங்கள், அது அவருக்கு இணையாக வேறு யாருமே கிடையாது. ஸோ இட் ஹஸ் பீன் அ ரியல் ப்ளெஷர். அவரும் இந்த ப்ராஜெக்டில் இருந்து இவ்வளோ பிரமாதமாக இவ்வளோ அழகான பாடல்கள் கொடுத்து இசையமைத்ததுக்கு அவருக்கு இந்த யூனிட் சார்பாக நான் ஒரு பெரிய நன்றி சொல்லலாம். இதில் சில சீன்ஸ் நமக்கு எல்லாமே ஹெவி சீன்ஸ் தான். பட் இருந்தாலும் குறிப்பாக அந்த விஜய் வந்து என்னை இந்த பணத்துக்காக வந்து என் பின்னாடி வந்து நிற்பாங்க, தெரியும், வந்து கேட்பாங்க. கேட்க போகும்போது அப்படியே குறுகி போய் அந்த அவங்கக்கிட்ட போய் பேசுகிற விதம், அதெல்லாம் உண்மையிலே அதெல்லாம் அது உண்மையிலே டைரக்டருக்கு தான் அது சொல்லணும். ஏன்னா அவர் அதை வந்து யோசித்து வச்சுருந்துருக்காரு, அது இப்படி தான் இருக்கணும், இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு. பயந்த மாதிரி, ஆனால் எங்கே அது பேசணுமோ அந்த கதாபாத்திரம் பேசும். அதுதான் இந்த கதையில் ஒரு ஹைலைட். எந்தெந்த கேரக்டர்ஸ் எப்படி மாறுவாங்க, எப்படி இது இருக்காங்க. கண்டிப்பாக இது குடும்பத்தோடு எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். பாசத்துக்காகவும், அதாவது சில நம்பிக்கைகள், சில சம்பிரதாயங்கள் வந்து இன்னும் திகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது தென் மாவட்டத்திலெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. இதனால் இவர பாதிப்புகள் என்னங்கிறது அழகாக ஒரு பாசக்கதையாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும். இன்றைக்கே வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, வேர்ட் ஆஃப் மவுத்தே வந்து இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை பார்த்து, தியேட்டரில் பார்த்து ரசித்து உங்கள் கருத்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். சொல்கிறதுக்காக நாங்கள் அவ்வளோ காத்துக்கிட்டுருப்போம். இதில் நான் மட்டும் இல்லை, இதில் சரவணன் சாரும் நடிச்சிருக்காங்க, விஜய், லவ்லேன், கிருஷ்ணா, எல்லாருமே அவங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப திருப்தியாக எல்லோரும் பண்ணியிருக்காங்க. அது பண்ண வச்சது டைரக்டர் இருந்தால் கூட அது வந்து உணர்ந்து பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட அந்த செய்முறைங்கிற அந்த ஒரு நாட்டை வச்சு அதுக்குள்ளே ஒரு பாசக்கதையும் உருவாக்கி அதை எவ்வளோ அழகாக சொல்லணுமோ அவ்வளோ அழகாக டைரக்டர் சொல்லியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேமராமேன், இதில் இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு ஆர்டிஸ்ட்டு, இப்போ நான் நடிக்க போகும்போது அடுத்த ஆர்டிஸ்ட்டும் அதுக்கு ஈக்குவலாக நடித்தா தான் அதுக்கு ஒரு வெயிட்டு. அந்த மாதிரி நான் என்னுடைய கதாபாத்திரம் நான் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ தான் பண்ணுவேன். ஆனால் அந்த கதாபாத்திரம் என்ன பண்ணுமோ அவங்களும் பிரமாதமாக பண்ணால் தான் அந்த சீனே இருக்கும். அந்த மாதிரி எந்த குறையும் இல்லாமல்
குறிப்பாக விஜயும் சரவணனும் லவ்லினும் கிருஷ்ணாவும் பண்ணியிருக்காங்க. அடுத்தவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மாரிமுத்து அந்த அந்த மண் வாசனையோட ஒரு வித்தியாசமான கதையை வந்து கிருஷ்ணா கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் மேலும் மேலும் எடுக்கிற எல்லா விஷயங்களும் வெற்றி அடையணுங்கிறது என்னுடைய மனசுலேருந்து வர ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனைன்னு நான் சொல்லுவேன். நான் நிறைய வித்தியாசமான கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கேன். எப்போவுமே எனக்கு டைரக்டர்ஸோட இன்புட் நான் நிறையா எடுத்துக்குவேன். ஏன்னா இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். அது ஒரு புதுமுக டைரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு புகழ்பெற்ற டைரக்டராக இருந்தாலும் சரி, இன்ன வரைக்கும் அவங்க டைரக்டர் அது வந்து என் காலகட்டத்தில் வந்த எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் அந்த டிசிப்ளின் இன்னும் இருக்குது. நாங்கள் டைரக்டர் இஸ் த ஃபைனல் சே. ஸோ டைரக்டரோட உதவி எப்போவுமே அந்த கைடன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் எப்படி இந்த கதாபாத்திரத்தை பார்த்தாருங்கிறதுக்கு அவருக்கு தான் தெரியும். எங்களுக்கு கதை ஓரளவுக்கு நாங்கள் புரிஞ்சுக்குவோம். கதாபாத்திரத்தை நல்லா உள்வாங்கி அந்த எல்லாமே நாங்கள் பண்ணிவிடுவோம். அது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அது என்னுடைய இவ்வளோ வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. பட் இன்றைக்கி கூட குறிப்பாக இந்த மருத படத்தில் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணார். அவரும் நடிச்சிருக்கார் என் பையனா. இந்த படத்தில் வந்து நான் ஒன்று சொல்லணும். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு கிருஷ்ணா ரொம்ப மெனக்கட்டினார். அவர் வந்து என்னை விடவே இல்லை. நான் பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, இந்த கதையை அவர் வந்து அங்கே இருக்கிற ஆளுங்க வச்சு, அதாவது அந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிற சில பேரை வச்சு இந்த கதையை ஃபுல்லாக ஒரு படமாக எடுத்துட்டார். அதாவது நீங்கள் ஒரு ஒத்திகை மாதிரி அதை எடிட் பண்ணி மியூசிக்கெல்லாம் போட்டு இந்த படம் மட்டும் நீங்கள் பாருங்கள் மேடம். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைனாலும், ஏன்னா நான் புது டைரக்டர், நான் எடுப்பேனா இல்லையாங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை போல் இருக்குது. இதை பாருங்கன்னு சொல்லி நான் ஒரு நாள் அதை உட்காந்து பார்த்தேன். அந்த படம் பார்த்தோன்னே நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். ஒரு சின்ன பையன் டைரக்டர்கிட்ட நான் பார்த்துருக்கேன், பாரதி ராஜா சார்கிட்ட கிருஷ்ணாவை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அவன் வந்து எப்படி வந்து இந்த கதையை அவ்வளோ உணர்ந்து ஒவ்வொரு கதாபாத்திரம், அதாவது நான் என்னுடைய மீனாட்சிங்கிற கதாபாத்திரம் மட்டும் இல்லை, அதில் விஜயோட கதாபாத்திரம், இல்லை சரவணன் அவர்கள் நடித்த கதாபாத்திரம், இல்லை லவ்லின் சந்திரசேகர் பண்ணியிருக்கிற கதை, எல்லா கதாபாத்திரமும் எப்படி அவங்க நடிக்கணும், என்ன செய்யணுங்கிறது அவர் ஃபுல்லாக அதை எடுத்துட்டார். அதை எடுத்துட்டு எனக்கு காமிச்ச பிறகு நான் ரொம்ப வியந்து போய், இப்படி அவர் எடுத்ததில் வந்து ஒரு 80% அவர் ரெப்ளிகேட் பண்ணிட்டாலே இந்த படத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் இந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டு நான் இந்த ஷூட்டிங்க்கு போனதுக்கப்புறம் சரி இது பார்த்தேன், இந்த அப்படியே எடுப்பார் ஒரு மாதிரி, அவரும் செட்டாக இருப்பார்ல, எடுத்துட்டாருங்கிறது. ஸோ இனிமேல் இந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம வேலை வாங்கணும். அதுவும் நான் அப்புறம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சரவணன் இருக்கார், விஜய் இருக்காங்க, எல்லாருமே இருக்கோம். இருந்தால் கூட செட்டில் ஒரு நாளும் ஒரு ஷாட்டும் கிருஷ்ணா விட்டு வைக்கல. அது யாராக இருந்தாலும் சரி, எங்களை திருப்பி அவர் நினச்சது வர வரைக்கும் விடவே மாட்டார். சில டைம் கோபமாக வரும், என்ன கிருஷ்ணா இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை மேடம், எனக்கு இப்படி தான் வேணும் மேடம், அப்படி தான் வேணும்னு ஒவ்வொரு ஷாட்டும் உண்மையிலே அந்த பையனை ரொம்ப பாராட்டணும். அவர் என் டைரக்டர் பாரதி ராஜா கிட்டேருந்து கற்றுக்கிட்டதில் அந்த பர்சிவரன்ஸை வந்து ரொம்ப பிரமாதமாக கற்றுக்கிட்டு இருக்காரு. அதாவது விடாமுயற்சி, அந்த விடாமுயற்சி கடைசி வரைக்கும் கிருஷ்ணா விட்டு கொடுக்கவே இல்லை. அது நானாக இருக்கட்டும், இல்லை மேடம் நீங்கள் இன்னொரு வாட்டி எனக்கு இப்படி இந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி வரணும். ஸோ இந்த படத்தில் இந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் இவ்வளோ தூரம் பேசப்படுற அளவுக்கு நம்ம நடிச்சிருக்கோன்னா அதில் கிருஷ்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா அவர் நினச்சது வர வரைக்கும் எங்கள் யாருமே விடலை. அவர் வந்து இது ஈஸியாக எடுத்துக்கவே இல்லை. ஐயோ இவங்கெல்லாம் பெரிய நடிகை, அவங்க சொன்னால் நடிச்சிடுவாங்க அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. அவன் கிருஷ்ணா எப்படி ஒரு புதுமுகமாக இருந்தாலும் அதே மாதிரி எங்களையும் அப்படி தான் ட்ரீட் பண்ணி எங்ககிட்ட வேலை வாங்கினாருங்கிறது சொல்கிறது தான் உண்மை. ஸோ இந்த பாராட்டுகளில் அவருக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. ஆனால் ஒரு வித்தியாசமான அனுபவம். இது வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக எடுத்து அதை போட்டு காட்டி
அதுக்கப்புறம் நாங்கள் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இது இப்படியே நீங்கள் வந்து இப்படியே இல்லை, இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஆனால் இது தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து இட்ஸ் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். பட் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் வந்து பிரமாதமாக இருந்திருக்கும். நான் வந்த காலகட்டத்திலேருந்து இன்ன வரைக்கும் ஐ எம் வெரி லக்கி. எனக்காக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் எனக்கு வந்து அமைஞ்சிருக்குங்கிறது எனக்கு அது ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான். ஏன்னா எனக்கு வந்து சொல்லப்போகும்போது இது உங்களை மைண்டில் வச்சு எழுதணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கதையை சொல்கிறாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ திங்க் அது ஒரு பிளெஸ்ஸிங் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங் எனக்கு அமைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் டு மை ஃபாதர் எம்ஆர். அது அவர் கொடுத்த பிளெஸ்ஸிங். அது என்னுடைய தொழில் உனக்கு இருக்கட்டும்னு சொல்லி தான் எனக்கு முதல்ல மேக்கப்பே போட்டார். ஸோ அதுவும் என் டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி இவ்வளோ தூரம், ராஜ்கண்ணு ப்ரொடியூசர் எல்லாமே என்னை இவ்வளோ தூரம் நான் வளர்ந்ததுக்கு அவங்கெல்லாம் எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன். நான் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் ரொம்ப சின்ன வயசு அண்டு நல்லது கெட்டது ரொம்ப தெரிஞ்ச அளவுக்கு, ரொம்ப தெரியும்னு சொல்கிற அளவுக்கு நான் வளரல. ஒரு சின்ன பொண்ணு ஏதோ யதார்த்தமாக படத்தில் நடித்தேன். அது ஒரு ஜாலியாக ஒரு பிக்னிக் மாதிரி நான் நடித்தேன். அது நடித்ததில் அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை பாதையே மாறிடுச்சு. நான் அந்த படம் நடிக்க போகும்போது எனக்கு சில கஷ்டமான காட்சிகள் இருக்கும்போது, இல்லை நான் நடிக்க மாட்டேன், நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி நான் நிறைய வாட்டி செட்டை விட்டு ஓடி போயிருக்கேன். அப்புறம் எனக்கு சாக்லேட் கொடுத்து என்னை கொண்டு வந்து என்னை நடிக்க வச்சுருக்காரு டைரக்டர். அங்கேருந்து இன்னி வரைக்கும் இப்போ திருப்பி பார்த்தா அவரை நினைக்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஏன்னா நான் இன்றைக்கும் அவர் கூட தினம் பேசுவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பேசலைன்னா கூட அடுத்த நாள் பேசிடுவேன். அவர் தான் என் லைஃபை நிறைய வாட்டி மாற்றிருக்காரு. அதாவது நிறைய வாட்டி நான் சொல்கிறது வந்து கிழக்கே போகும் ரயிலில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கிழக்கு சீமையில் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போகும்போது என்னை வந்து பார்த்து, நீ தான் நடிக்கணும் இந்த கதாபாத்திரத்தில், உன்னை தவிர யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கை குழந்தையோடு என்னை வத்தில் கொண்டு போய் நடிக்க வச்சார். மறுபடியும் என் வாழ்க்கை அதில் மாறிடுச்சு. இது என்னுடைய கரியரில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னு சொல்லலாம். நான் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் எல்லாருடைய மனசில் நின்று இருக்கு. அதே மாதிரி இதில் மீனாட்சிங்கிற கதாபாத்திரம் எல்லாருடைய மனசிலும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மருது படத்துக்கு இவ்வளோ நல்ல ரிவ்யூஸ், எல்லோரும் அதை ரசித்து பேசுனதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது ஒரு வித்தியாசமான கிராம கதை, அந்த தென் மாவட்டங்களில் நடக்கிற இந்த ஒரு செய்முறை, அந்த பழக்கத்தை வச்சு அதை மையமாக வச்சு ஒரு கதையை, ஒரு பாசக்கதையை வந்து சொல்லியிருக்காங்க டைரக்டர்.